ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய லெஃப்ட்டில் இருக்குது ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப். இது உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சின்ன சப்போர்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு நாள், அதாவது ட்ரேடிங் சீசன் காலையில் ஒரு 7:35 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 7:35. ஸோ இந்த டைமில் ஒரு மார்க்கெட்டோடைய வியூ வந்து ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம். மார்க்கெட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண அளவுக்கு டவுன் சைடு ப்ரைஸ் ரீச் ஆச்சு. ரொம்ப நல்ல விஷயம். இந்த ப்ரைஸு டவுன் சைடு ரீச் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு. எதுக்காக எஸ்எல் ட்ரிகர் ஆச்சுன்னா, கொஞ்சம் முன்கூட்டியே வந்து எடுத்துட்டோம். சார் டவுன் சைடு வரும் 2 டைம் பிளான் பண்ணோம். 2 டைம் மார்க்கெட் மேலே போய்ட்டு தான் அன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட் வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து 2 எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஏன்னா ஷார்ட் சைட் பிளான் பண்ணோம், ஆனால் மார்க்கெட் மேலே போச்சு. ஷார்ட் சைட் மேலே, ஆனால் பிளான் என்ன, அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ளோசிங் டவுன் சைட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட்டு நம்ம நினச்சத்தில் ப்ரைஸ் வந்துச்சு. ரைட், ஓகே. இப்போது என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த லைனை வந்து நம்ம கண்டினியூஷன் பண்ணுறோம். அதாவது கொஞ்சம் இப்போ இந்த வீடியோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், நான் சைடில் எடுத்துறேன். இப்போது லைனை கொஞ்சம் மேலே கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். எதுக்காக சார் கண்டினியூஷன் பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், இந்த சப்போர்ட் லைன் உங்களுக்கு அன்றைக்கே உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருந்துச்சு. இதுவும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது டைம் வந்து இங்கே வந்து சப்போர்ட் லைன் எடுக்க ட்ரை பண்ணுது. ரைட்டுங்களா? சரி, ஒரு வேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ரன்னிங் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ கொஞ்சம் லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டு மேலே, அதாவது நம்ம 23,900 24,000 இந்த லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இது வந்து சினாரியோ நம்பர் 1, நம்ம பாசிட்டிவ் சைடுக்கான. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம மண்டே பெரிய கேப் டவுன் ஆகலாம், ஓப்பன் கேப் அப் ஆகலாம், இல்லை மார்க்கெட் ஃப்ளாட் ஆனால் இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கேப் அப் ஆனாலும் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனால் இந்த 23,900க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் வர புல் பேக்லாம் வந்து பையிங்கான ஒரு வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கலாம். அதாவது அப்பர் சைடுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதாவது சி சைடுக்கான பிளானை பண்ணிக்கலாம். இந்த 23,800க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும். நல்லா கவனிச்சிங்க. விக்கு மாதிரி வந்துட்டு குச்சி மாதிரி கொடுக்கக்கூடாது. இது மாதிரி கொடுத்துட்டாக்க அதில் எந்த பிளானும் கிடையாது. நமக்கு மேலே க்ளோசிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? சரி, இது வந்து பிளான் நம்பர் 1 சொல்லிட்டேன். இப்போ பிளான் 2 என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுப்பா. ஓகே, கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த 23,500 லெவலில் எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த இதில் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு ப்ரைஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் 23,500 23,400 இந்த லெவல்ஸ்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புரியுங்களா? அதுக்கப்புறமா செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 23,800 இந்த லெவல்லாம் கூட சான்சஸ் வெரி ஹை. எப்போது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இந்த லைன் இந்த ஆங்கிளில் கூட போட்டு இந்த லைன் ஒரு மிட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கு செல்லிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. நம்ம வந்து மண்டே என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு. புரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சூப்பராக அருமையாக ஒர்க் ஆகிருக்குது. உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அந்த இடத்துல க்ளீனாக ஒர்க் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடைக்காத வரல நம்ம வந்து ஷார்ட் சைடுக்கான பிளானை நம்ம பண்ணலாம். அதாவது இந்த 200 லைன் இங்கே கீழே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ என்ன இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட்டை புல் பேக் ஆக சொல்லி நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்த்து இந்த இடத்துல 53,400 53,200 ஏன்னா இதெல்லாம் வந்து எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேபி இதில் ஃபால் ஆகலாம். ஓகே, அப்போது நம்ம இந்த 200 EMAக்கு கீழே இருக்கிறவர்களும் நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். எப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு 54,400க்கு மேலே மார்க்கெட் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம 54,600 54,800 இந்த லெவலில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா?
ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைக்குது அப்படின்னா நம்ம ரீடெஸ்ட்காக மார்க்கெட் கேட்கும். ஸோ அதுதான் அந்த சின்ன சின்ன டார்கெட் சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா அகைன் கண்டினியூ ஃபாலோ சொல்ல நம்ம வந்து பெரிய டார்கெட்டை பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பார்க்க சொல்ல நம்ம இந்த இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறதுனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிஸ்க் எவ்வளோ ₹1 ரிஸ்க்காக ₹2 ப்ராஃபிட் கிடைச்சா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம அதில் வெயிட் பண்ணி இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு எந்த கோர்ஸும் எந்த டிப்ஸ் கால்ஸும் சர்வீஸும் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட். நல்லா கவனிங்க. இப்போது கிளாஸஸ்லாம் எதுவும் எடுக்கிறது இல்லையா சார்? நோ மோர் கிளாஸஸ், நோ மோர் கோர்ஸ் எதுவும் கிடையாது இனிமேட்டு. ஸோ தயவு செஞ்சு யாரும் கோர்ஸ் கிளாஸஸ் பற்றி எதுவும் அட்டன் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஏன்னா நிறைய ஷெடியூல் ஓல்டு இருக்குது, அவங்களுக்கே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது எனக்கு. ஸோ இனிமேல் எந்த கோர்ஸும் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த 3000 கூட எதுவும் கிடையாது இனிமேட்டு. அந்த 3000 சொல்ல அதுவும் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக வருவாங்க. ₹3000 கோர்ஸு சொல்லுங்கன்றாங்க. ₹3000 கோர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, எந்த ₹3000 கோர்ஸும் கிடையாது, இந்த ₹100 கோர்ஸும் கிடையாது. கோர்ஸ் அப்படின்றது அது ஆக்சுவலாக வந்து கிளாஸஸை இப்போ அது ஒரு மற்றவங்க இல்லை சேல் பண்ணி அது உங்களுக்கு பழகிடுச்சு. நீங்களும் கேட்டு சார் ₹1000 கோர்ஸ் சாமே, ₹3000 கோர்ஸ் சாமே, ₹5000 கோர்ஸ் சாமே அப்படின்னு. ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றது இது கொடுத்தா கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி, காசு கொடுத்தா கிடச்சிரும். எவ்வளோ ஃபீஸ் சொல்லுங்கள்? ₹3000 கொடுத்துட்றேன், ₹25,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்து ஒரு காசு கொடுத்தா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு ஈஸியாக நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. ஒரு நாலேஜ் கற்றுக்கு ஒரு வருஷம் நம்ம வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறோன்னா டைம் கொடுக்கணும். டைம் தான் உங்களுடைய பெரிய மூலதனம். தவிர நீங்கள் கொடுக்குற ₹25,000 வந்து பெரிய மூலதனம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லோரும் வந்து காசு கொடுத்துட்டா கற்றுக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ என்கிட்ட எந்த கோர்சஸ் எதுவும் கிளாஸஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணிருக்கேன், எந்த கிளாஸஸ் எதுவும் கிடையாது இனிமேட்டு. இன்றைக்கி தேதி 16 மே. இனிமேல் எந்த கிளாஸஸும் கோர்ஸும் எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் கண்டக்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்செக்ஸில் கூட அந்த சப்போர்ட் லைன் கிட்ட மார்க்கெட்டு ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் கிட்டேருந்து எடுத்து மார்க்கெட் ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க. 76,000 உங்களுடைய லெவல். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சென்செக்ஸில். அந்த இதில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பயன்படுத்திக்கலாம். அப்போது செல்லிங் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைட் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து இந்த 74,600 வரலும் நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம் செல்லிங் சைடு. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபோக்கஸ் பிடிச்சிக்கிட்டால் போதும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நம்ம ஹையரை ஃபார்மேஷன் பண்ணால் நமக்கு இந்த 76,000 வரலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகே, சரி. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய வியூஸில் என்னுடைய பார்வையில் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மிச்சப்படி இதில் டிப்ஸ் கால் பர்பஸ்க்காகவோ வேறு எந்த பர்பஸ்க்காகவோ நான் அந்த வீடியோ ரெடி பண்ணல. புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன், ரைட்டுங்களா? சரி மிஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.